வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஊட்டிக்கு வரும் வாகனங்களை கமர்ஷியல் சாலையில் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்க்கும் வகையில் கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து இந்த சாலை 3 நாட்கள் மூடப்படும். சாலை முழுவதும் ஓவியங்கள் வரைந்து பூச்செடிகள் வைத்து அலங்கரித்து நடைபாதை ஏற்படுத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொள்ள உள்ளனர். நம்ம ஒரு 400 மீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் நம்ம ஊட்டியில். இங்கே லாஸ்ட்டு ஒரு 4 நாளாக நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணிவிட்டு எத்தனை வெஹிக்கல்ஸ் வந்துட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, அண்ட் இங்கே எவ்வளோ பார்க்கிங் பண்ணுறாங்க, அன்பெய்டு பார்க்கிங் எத்தனை பேர் பண்ணுறாங்க, அண்ட் அப்புறமா வாக்கிங்காக சுத்தமாக பிளேஸே இல்லை இங்கே 2 சைட்லவே. ஸோ இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட மீட்டிங் பண்ணிவிட்டு இங்கே லோக்கல் சிட்டிசன்ஸ், அப்புறமா ஷாப்கீப்பர்ஸ், இங்கே ஷாப்கீப்பர்ஸ் அசோசியேஷன் காலையில் கூட ஃபுல்லாக ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சைட் ஆஃப் த ரோடில் நம்ம ஸ்பேஸ் கிளைம் பண்ணுறோம். இந்த கிளைம் என்னென்னா அந்த எடிஷ்னல் ஸ்பேஸு நம்ம டோட்டலாகவே பெடஸ்ட்ரியன் ஸ்பேஸ், தட் இஸ் வாக்கில் நடந்து போகிறது அவங்களுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இப்போது முனிசிபாலிட்டி இல்லை முனிசிபாலிட்டியிலேருந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறமா நம்ம ஹைவேஸில் படி அவங்க ப்ரைமர் அது போட்டிருக்காங்க. நாளைக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது நல்லா பெயிண்ட் அது பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸில் வாக்கிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரோட்டில் 2 பக்கம்லாம் 2 சைடாக நீங்கள் ஃபுல்லாகவே வெஹிக்கல்ஸ் பார்க் பண்ணி அங்கே எனிவேஸ் கேரேஜ் வேல நிறைய வெஹிக்கல்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நார்மலாக வாக் பண்ணி போகிற டூரிஸ்ட் இல்லைன்னா லோக்கல்ஸ்க்கு கூட ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அப்புறமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதே வழியில் பஸ்ஸு போவாங்க. பஸ்ஸுக்கு காலையில் வருவாங்க, ஈவினிங் போகிறாங்க. நானும் காலையில் பார்த்தேங்க, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதே ரோட்டில் போகிறாங்க. பட் இடமே இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம வெஹிக்கல்ஸ் இது பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த வெஹிக்கல்ஸ்க்கு நம்ம பார்க்கிங் ஸ்பேஸில் பார்க் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம், அவ்வளோதான். அண்ட் ரெண்டாவது, நடந்து போகும்போது ஷாப்பிங்கு, லோக்கல் பிஸ்னஸ் கூட ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் வண்டியில் ஒரு இடத்துல பார்க் பண்ணி அந்த ஷாப்பில் நீங்கள் வேலை பார்த்துட்டு திரும்பி இமீடியட்டாக கிளம்புவாங்க. நீங்கள் நடந்து போகும்போது மோர் ஷாப்ஸு, மோர் டைம் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லோக்கல் எக்கானமி கூட இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஏற்கனவே நமக்கு சஃபிஷியன்ட் பார்க்கிங் இருக்குது. இப்போ பார்த்துருக்கோம், பின்னாடி ஆல்மோஸ்ட் எல்லா பில்டிங்ஸ்க்கு பின்னாடி நிறைய பார்க்கிங் இருக்குது. நம்ம காலையில் ஷாப்கீப்பர்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க மெயின் என்ன சொன்னாங்கன்னா, ஷாப்கீப்பர்ஸ்க்கு ஒரு டெடிக்கேட்டட் இடம் வேணும்னு சொன்னாங்க. அது கூட நம்ம முனிசிபாலிட்டி அண்ட் டிராஃபிக் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம டிடிடிசி பின்னாடி NCMS கிரவுண்ட் இருக்குது. ஷாப்கீப்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தா அவங்களே அது மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிற சில ஷாப்கீப்பர்ஸ்க்கு அங்கே பிளேஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்க அங்கே பார்க் பண்ணி ஒரு 200 மீட்டர்ஸ் தான் அவங்க நடந்து ஷாப்ஸ்க்கு வருவாங்க. ஸோ தட் அவங்க இங்கே பார்க் பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட் பெய்டு பார்க்கிங்கில் போடுவாங்க. வால்பாறை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் கணித ஆசிரியர் வசந்தகுமார். இவர் கணித பாடங்களை பாடியும் ஆடியும் ஆடியோவாக பதிவேற்றி QR மூலம் மாணவர்களிடம் கொண்டு சேர்த்தார். இவருக்கு இந்த ஆண்டுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது. இவர் கடந்த ஆண்டு தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருப்புவனம் தெற்கு, சிவகங்கை மாவட்டம் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு. சென்னையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வீடுகள் விற்பனை 2வது காலாண்டில் 53% குறைந்துள்ளதாக இந்திய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர் சங்கங்களின் கூட்டமைப்பான கிரெடாய் தெரிவித்துள்ளது. கிரெடாய் அமைப்பு சார்பில் சென்னை பெருநகர் பகுதியில் வீடுகள் விற்பனை, குடியிருப்பு திட்டங்கள் பதிவு தொடர்பான சந்தை நிலவர ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு 3 மாத காலத்திலும் வீடுகள் விற்பனை குறித்த தகவல்கள் திரட்டப்படுகின்றன. இவற்றின் அடிப்படையில் காலாண்டு அறிக்கையை கிரெடாய் அமைப்பு வெளியிடுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களில் நடந்த ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை விவரம் வருமாறு. நடப்பாண்டில் 2வது காலாண்டில் ரியல் எஸ்டேட் ஆணைய தகவல்கள் அடிப்படையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து புதிதாக 91 குடியிருப்பு திட்டங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு 123 திட்டங்கள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் புதிய திட்டங்கள் வருகை 26% குறைந்துள்ளது.
இதில் சென்னையில் மட்டும் 65 திட்டங்கள் பதிவாகின. ஆனால் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 98 திட்டங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் புதிய திட்டங்கள் வருகையில் 34% சரிவு ஏற்பட்டுள்ளது. திட்டங்களின் பதிவில் சரிவு காணப்பட்டாலும் அதில் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள வீடுகள் எண்ணிக்கை தமிழக அளவில் 30%, சென்னையில் 37% உயர்ந்துள்ளன. வீடுகள் விற்பனையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 53% சரிவு காணப்படுகிறது. கடந்த ஆண்டு 2வது காலாண்டில் 5498 வீடுகள் விற்கப்பட்டன. தற்போது இது 2597 குறைந்துள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கிரெடாய் சென்னை பிரிவு தலைவர் முகமது அலி கூறுகையில், கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் புதிய திட்டங்கள் பதிவு எண்ணிக்கை குறைந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. வீடுகள் எண்ணிக்கையில் உயர்வு ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளித்தாலும் விற்பனை சரிவு தற்போது ஏற்பட்டுள்ள சவாலை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. ரியல் எஸ்டேட் துறையில் ஒருவித மந்த நிலை காணப்படுவதை இந்த மாற்றங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதில் காணப்படும் பிரச்சினைகளை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அவர் படித்த வேலூர் ஊரிசு கல்லூரியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. ராதாகிருஷ்ணன் படத்திற்கு கல்லூரி துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரையில் தேமுதிக நிர்வாகி இல்ல விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார். ஆவின் பால் குறித்த செய்தியாளர் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். பல ஊழல்கள் அது நடந்து கொண்டிருக்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு அரசாங்கம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க தவறிவிட்டு வெளிநாட்டில் போய் நான் அந்த தொழிலை நிறுத்து கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன், இங்கே இருக்கிறத ஒழுங்க பண்ணாலே முதல்ல போகணும். பார்முலா A4 ரேஸ் வச்சாங்க, 4000-5000 கோடி செலவு ஒரு நைட்டுக்கு. யாருக்கு என்ன பலன்? அதை பற்றி இங்கே யாருக்கு என்ன தெரிஞ்சது? அதனால் என்ன இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. ஆனால் அந்த 5000-6000 கோடி வச்சு நல்ல சாலைகளை அமைச்சிருக்கலாம். நிரந்தரமாக ஒரு சிமெண்ட் சாலைகளை அமைத்து ஒரு நல்ல தரமான ஒரு சாலைகளை கொடுத்திருந்தா மக்கள் பயன்பாட்டுக்கு அது சரியா இருக்கும். இங்க வேண்டியதை மக்களுக்கு செய்வதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி காமிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்ற விஷயங்கள். அதனால எல்லா துறையும் சிறந்ததாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றணும் நான் கேட்டுக்கிறேன். கல்லூரி மாணவிகளுக்கான போலீஸ் சக்கா திட்டத்தை கோவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சைபர் குற்றங்கள், சமூக வலைதள மிரட்டல்கள், மார்பிங் மிரட்டல்கள், பாலியல் தொந்தரவுகள் போன்ற பெண்களுக்கான பிரத்யேக பிரச்சினைகளுக்கு நேரில் சென்று தீர்வு கொடுக்கப்படுகிறது. போலீஸ் சக்கா திட்டத்தில் பெண்களுக்கு உதவ முதற்கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட்ட 37 பெண் போலீசார் இடம்பெற்றுள்ளனர். இவர்களின் தொடர்பு எண்கள் அனைத்து கல்லூரி பெண்கள் விடுதிகளிலும், கல்லூரி வளாகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் இடம்பெற்றிருக்கும். வீட்டிலும் கல்லூரிகளிலும் சொல்ல முடியாத பிரச்சினைகளை நட்புணர்வுடன், நம்பிக்கையுடன் போலீஸ் சக்காவிடம் பகிர்ந்து பயனடையலாம் என போலீஸ் கமிஷனர் கூறினார். QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் அவங்களுடைய நம்பர் வரும். இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜுக்கு அடிக்கடி வருவாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு காலேஜுக்கும் விசிட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்கள பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இப்போ நார்மலாக பிரச்சனைட்டு வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், இல்லை ஃபோன் பண்ணி சொல்லலாம், கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்லலாம், அது மாதிரி தானே இருக்கும். இதில் என்ன புதுசு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் ஏற்படலாம். இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை யாருக்கும் சொல்றது இல்லை, அப்படியே ஒன்றே மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. வேரியஸ் ரீசன்ஸ். ஒரு சில நேரம் என்ன அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பாட்ட சொன்னோம்னா தேவையில்லாம சத்தம் போடுவாங்க. ஒரு சில அம்மா அப்பா வந்து take the extreme step of stopping them from going to the college. காலேஜுக்கு போகாம இடையில நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டீச்சர்ஸ் யாருக்காவது போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க they are mostly judgmental, நீ சரியா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே பிளேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்றது, எப்படி அதுக்கு ஒரு தீர்வு காட்டுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலே மனசிலே வச்சுட்டு ஒரு சில நேரம் அந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் கூட எடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதுக்கு ஒரு வடிகால், இதுக்கு ஒரு சேஃபான ஒரு ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம்
எப்படி அந்த மாதிரியான புகார்களை, அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு காவல்துறை உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தோன்றியதுதான் இந்த போலீஸ் சக்கா திட்டம். பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே அரியலூரில் இருந்து தஞ்சாவூரை இணைப்பதற்கான இணைப்பு சாலை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக விளை நிலங்களை கையகப்படுத்தும் பணியை அரசு துவங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய ஒருங்கிணைப்பு தலைவர் பாண்டியன் தலைமையில் பூவயல் பகுதியில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். விளை நிலங்களை அழித்துவிட்டு சாலை போடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, முதலமைச்சரின் நல்லாசிரியர் விருது மற்றும் கல்வி அமைச்சர் விருதுகளை வழங்கினார். சுற்றுலா மேம்படுத்துவது ஒன்றுதான் நமக்குள்ள ஒரு பெரிய வருவாய். இது எப்படி இந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் 2 லட்சத்தி இப்போ பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்ல முடியும்? எங்கேருந்து வருது? இது போன்ற நல்ல கல்வி கிடைத்து பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பல மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றுவதன் மூலமாக நம்முடைய பொருளாதார புதுச்சேரி பொருளாதாரம் உயர்கின்றது. அதனால் தனிநபர் வருமானமும் உயர்ந்து வருகின்றது. நல்ல வருவாயை நாம் இங்கே புதுச்சேரி கொடுத்து புதுச்சேரி மாநிலத்தை அடிப்படை வசதியெல்லாம் மேம்படுத்தி சிறந்த மாநிலமாக கொண்டு வருகின்றோம். இதில் எந்தவித மாறுபட்ட கருத்து யாருங்க இருக்க முடியாது. அப்படி ஒரு நல்ல கல்வி, பள்ளி கல்வியின் மூலமாக பள்ளிக்கல்வி இயக்கம் கொடுக்கின்ற பள்ளி கல்வி, அதனுடைய அடிப்படை கல்வி நன்றாக இருப்பதனாலும் அடுத்து உயர்கல்வி நாம் சிறப்பாக கொடுப்பதனாலும் நம்முடைய புதுச்சேரியுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை.